தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் 3 பேர் ஏற்படுத்திய தாக்குதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழமலை நகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயது கார்த்திக் என்பவர் தனியார் மண்டபத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். நேற்று இரவு அவர் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த காந்தவேல், பாலாஜி, சிவா ஆகிய 3 கஞ்சா போதையில் உள்ளே புகுந்து கம்பி, கல், கட்டை ஆகியவற்றால் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். வீடியோவாக பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சியை போதை கும்பல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டது. பின்னர் உறவினர்களால் மீட்கப்பட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அதே இரவில் மற்ற 3 இடங்களில் மேலும் 3 பேரை தாக்கியுள்ளனர். இதனால் மொத்தம் 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் விருத்தாச்சலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது முக்கிய குற்றவாளியான கந்தவேல் பண்டாரக்குப்பம் ரயில்வே தண்டவாளம் அருகே பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்ய முயன்ற போது கந்தவேல் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். பின்னர் தப்பிச் செல்ல முற்பட்ட போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மேலும் தாக்குதலில் காயமடைந்த காவலர்கள் வேல்முருகன், வீரமணி ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கஞ்சா போதையில் நடந்த இந்த கொடூர சம்பவம் அந்த பகுதியில் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.